Hi friends, welcome to Tamilnadu special. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சில பொருள் தான் தேவைப்படும், லைக் மில்க்கு, சேமியா, சுகர் அந்த மாதிரி தான் தேவைப்படும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நான் இப்போ சொல்லலை, வீடியோ லாஸ்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பாயசம் செய்ய என்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். 1/2 லிட்டர் ஆரோக்கிய ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் மாட்டுப்பால் கூட எடுத்துக்கோங்க, பட் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போ தான் பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 100 கிராம் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். வறுக்காத சேமியா இருந்தால் கூட ஓகே தான், அதை நீங்கள் வந்து நெய்யில் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்து எடுக்க தேவையான அளவு முந்திரி, காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பால் நல்லா சூடாகட்டும். ஸோ சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பால் கொஞ்சம் இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேமியா போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா சேமியா வந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க. சேமியா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பால்லே வேகட்டும். சேமியா ஆட் பண்ணி இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், சேமியா பாதி தான் குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இன்னும் 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்கிறேன். அது வந்து மாஸ் பாதாம் மிக்ஸ் தான். நான் 1/2 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 இல்லை 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அது ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் அந்த மாஸ் பாதாம் மிக்ஸ். மாஸ் பாதாம் பவுடர் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பாயசம் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் காஞ்ச திராட்சையும் 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நம்ம நெய்யில் மிதமான சூட்டில் நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம எடுத்து வச்சுருக்க பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் கண்டிப்பாக அதை விட சூப்பராக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.